வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அட்சய திருதியை பற்றி தான். இந்த அட்சய திருதியை பற்றி நான் 2-3 பதிவுகள் போட்டிருக்கேன். நான் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது இந்த அட்சய திருதியில் அள்ள ஐஸ்வர்யம் பெருகணும், மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கணும் அப்படின்றதுக்காக அட்சய தீபத்தை பற்றி நான் பேச போகிறேன். இந்த அட்சய தீபம் அட்சய திருதி அன்று நம்ம வீட்டில் எரிந்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி நம்மோடு இருக்கிறாள், நம்மை ஆசீர்வதிக்கிறாள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தீபம் எவ்வளவு நேரம் எரியதோ அவ்வளவு நேரம் நம் வீட்டில் விசேஷ பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தீபம் எரியும் பொழுது நம்ம ஒரு யாகம் நடத்தினா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு தீபம் தான் இது. இது ரொம்ப மகாலட்சுமிக்கு பிடித்த தீபம். இது என்ன தீபம் அப்படின்னா, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், பசு சாணம் கோசாணம் சொல்லுவேன் இல்லையா, அந்த பசு சாணம், கஸ்தூரி மஞ்சள், தாழம்பு குங்குமம், தசாங்க பவுடர், பன்னீர், சந்தனம், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, இத்தனை பொருட்கள். அது இத்தனை பொருட்களா அப்படின்னா உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை போடுங்க. ஆனால் கண்டிப்பாக பசு சாணமும் பச்சை கற்பூரமும் இருக்கணும். இது ரெண்டுத்தையும் இது அத்தனை பொருட்களையும் இப்போ எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு பசு சாணத்தை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் பன்னீர் விடுங்க. பன்னீர் விட்டுட்டு அதில் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள், கொஞ்சம் தாழம்பு குங்குமம், தசாங்க பவுடர், சந்தனம், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, இது அத்தனையும் போட்டு நல்லா வாசனையாக அழகாக பிசைந்து விளக்கு மாதிரி செஞ்சுடுங்க. இதே பொருட்களை கொண்டு தான் நம்ம பஞ்சகாவிய விளக்கு விற்கும். உங்களுக்கு கோசானம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் பஞ்சகாவிய விளக்கு வாங்கி அன்றைக்கி ஏற்றுங்க. அதுவும் நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு. உங்களால் இது கரெக்டாக உங்ககிட்ட கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இதில் நீங்கள் நேரடியாக செய்யுங்க, இன்னமும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். இது அத்தனை பொருட்களையும் ஒன்றாக போட்டு வாசனையாக பிசைந்து அந்த விளக்கு மாதிரி செஞ்சுடுங்க. செஞ்சுட்டு ஒரு பித்தளை தட்டு எடுத்து அதில் 6 வெற்றிலை காம்பு நீக்கிடுங்க. காம்பில் மூதேவி வாசம் செய்வதாக அர்த்தம். அதனால் காம்பை நீக்கிட்டு வெற்றிலையை வைத்து அதற்கு மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து அதன் மேலே இந்த செய்த கோசான விளக்கை வைத்து அதில் பசு நெய் விட்டு பஞ்சு திரியும் மஞ்சளில் நினைச்சி இருக்கணும். அது கொஞ்சம் ஒரு நாள் முன்னாடியே நினச்சி காய வச்சுருங்க. கஸ்தூரி மஞ்சள், பன்னீர், கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு நல்லா நினைத்து காய வைத்து வச்சு உலர்த்தி வச்சுருக்கிற அந்த மஞ்சள் திரி மங்களகரமாக அதை போடுங்க. குரு ஆதிக்கமும் நிறைந்திருக்கும், பணவரவு தாராளமாக வரும். அதனால் அந்த திரியை போடுங்க. போட்டுட்டு நீங்கள் விளக்கை ஏற்றணும். அதற்கு விளக்கை சுற்றி நல்லா அலங்காரம் செய்யுங்க. ஒரு மாவிலை கொத்து வைங்க. கொத்து வச்சுட்டு நல்ல வாசனையான முல்லை மலர், ஜாதி, மல்லி அந்த மாதிரி மலர்கள் வைக்கலாம். செவ்வந்தி, அன்றைக்கி சிவப்பு கலர் ரோஜா, பன்னீர் ரோஜா, அதெல்லாம் மகாலட்சுமி பிடித்தது. தாமரை மலர் இருந்தால் தாமரை மலர், அந்த மாதிரி மலர் அலங்காரம் செய்து அந்த தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும் பொழுது அதில் 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம், டைமண்ட் கற்கண்டு இத்தனையும் அந்த விளக்குக்குள்ளே போட்டு நீங்கள் விளக்கை ஏற்றணும். ஏற்றிட்டு பக்கத்தில் எல்லாத்தையும் வசியம் செய்யக்கூடிய வசம்பும், இந்த பக்கம் மஞ்சள் துண்டு, விரலி மஞ்சள் துண்டு, மங்களங்களை தரக்கூடிய விரலி மஞ்சள் துண்டும் வச்சு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்க. தீபத்தை ஏற்றி இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் குபேர லக்ஷ்மி படம் இங்கே பூஜை அறையில் இருக்கிற இடத்துல இதை வைங்க. அப்படி பூஜை அறையில் அந்த இடம் இல்லைன்னா மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வைங்க. ஆக மொத்தம் இது பூஜை அறையில் எரிய வேண்டிய ஒரு விளக்கு. இது எப்போ ஏற்றணும் அப்படின்னா, அன்றைய நாளில் எப்போ வேணாலும் ஏற்றலாம். அன்றைய நாள் முழுவதும் கூட எரியலாம். இது ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து ஏற்றுங்க. சுக்கர உரையில் ஏற்றினா ரொம்ப விசேஷம். புதன் உரையும் பரவாயில்லை. அதனால் அந்த மாதிரி ஏற்றுங்க. அது எரிய நெய் விட்டு கொண்டே வாங்க. அது எரிய அந்த முனைப்பகுதியெல்லாம் கொஞ்சம் சாம்பலாக மாறும். அது ஒரு வாசனை, அந்த இடத்துல ஒரு தெய்வீக ஆற்றல், ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலை, அவ்வளவு அற்புதமான பலன்களை நம் வீட்டிற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அற்புத தீபம் இந்த தீபம். இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி பார்த்தா தான் தெரியும், அவ்வளவு விசேஷ பலன் கொடுக்கும். அதை ஏற்றி முடிச்சுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக கூட நீங்கள் உங்களால் முடியும்னா ஏற்றுக்குங்க. இல்லை காலையில் ஏற்றிட்டு குளிர வச்சுட்டு திரும்பவும் மாலை நேரத்தில் ஏற்றுறதா இருந்தாலும் ஏற்றுங்க.
அந்த மாதிரி ஏற்றி முடிச்சுட்டு அது எரிஞ்சு முடிஞ்ச உடனே மறுநாள் நீங்கள் என்ன செய்யணும், அதை அப்படியே வரட்டி மாதிரி தட்டி பதப்படுத்தி காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட ஒரு பால் சாம்பிராணி, சுத்தமான பால் சாம்பிராணி, கொஞ்சம் குங்குலியம் கலந்து இந்த கோசானத்தி பவுடரையும் சேர்த்து ஒன்றாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டில் சாம்பிராணி போடும் பொழுது போட்டு கொண்டு வாங்க. உங்கள் வீட்டில் தரித்திரம் என்பதே இருக்காது. செல்வ மழை பொழியும், மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்ததாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு அற்புதமான தீபம். வாய்ப்பிருப்பவங்க கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா எல்லார் இடத்துலையும் கோசானம் கிடைக்கிறதில்ல. அப்படி கோசானம் கிடைக்கலன்னா அன்னைக்கு பஞ்சகாவிய விளக்கு வாங்கி அதற்குள்ளேயும் நீங்கள் இதே மாதிரி பசுநெய் விட்டு மஞ்சள் திரி போட்டு லவங்கம் ஏலக்காய் இந்த பொருட்கள்லாம் போட்டு இதே மாதிரி ஏற்றி நீங்கள் பூஜை அறையில் வைங்க. அப்படி வைக்கும் பொழுது அது எரியும் பொழுது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அத்தனையும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரிஞ்சி இலை எடுத்து அன்றைய நாளில் உங்களுக்கு என்ன உடனடியாக தேவையோ, ஒரு திருமணம் நடக்கணும் அதற்காக ஒரு 5 சவரம் வாங்கணும், நகை வேணும், இல்லை ஒரு கல்விக்காக எனக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் வேணும், இல்லை நான் உங்களுக்கு தேவை ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கேன் அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், கொஞ்சம் காசு பத்தலை, அப்படி அது மாதிரி உங்களுடைய தேவை என்னவோ 5 லட்சமோ 50 லட்சமோ இல்லை 1 கோடியோ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தொகையை அந்த பிரிஞ்சி இலையில் எழுதி அந்த தீபத்துக்கு முன்னாடி வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணி உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம், குபேரலக்ஷ்மி அத்தனை பேர் மனசார வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க. முடிந்தால் உட்கார்ந்து இந்த தீபத்துக்கு முன்னாடி குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. அது பச்சை கலர் குங்குமத்திலையும் பண்ணலாம், தாழம்பு குங்குமத்திலையும் பண்ணலாம். 2லையும் பண்ணிங்கனாலும் விசேஷ பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்கள், நல்லதே நடக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.